அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 7 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன். பேஜ் நம்பர் 7.90, எக்ஸசைஸ் நம்பர் 8. The following is the trial balance of ABC Company Limited as on 31st 12 2014. அதாவது ஏபிசி கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரையல் பேலன்ஸில். அந்த ட்ரையல் பேலன்ஸோட டீடைல்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து அந்த கம்பெனிக்கான ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ வருஷம் வந்து 31st 12 2014. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையல் பேலன்ஸில் என்னென்ன டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஆத்தரைஸ்டு கேபிட்டல் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஒரு 50,000 ஷேர்ஸ், ஒரு ஷேருக்கான ரேட் வந்து 10 ருபீஸு, மொத்தமாக அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஒரு 5 லட்சம். அதை நம்ம கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல்னா சப்ஸ்கிரைப்டு பை த பப்ளிக்னு அர்த்தம். பப்ளிக் வந்து ஷேர்ஸை வாங்கிட்டாங்க, அந்த ஷேருக்கான அமௌண்ட் வந்து கம்பெனிக்கு செட்டில் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இது வந்து 10,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இருக்குது, ஒரு ஷேருக்கான ரேட் வந்து 10 ருபீஸு. ஸோ அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஒரு 1 லேக் இருக்குது. அடுத்தது கால்ஸ் இன் அரியர்ஸ் ஒரு 6,400 வந்திருக்கு. லேண்டு, பில்டிங், மிஷினரி, ஃபர்னிச்சர், கேரேஜ் இன்வர்ட், வேஜஸ், சேலரி, இன்னும் மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்தது வேஜஸ், சேலரி, பேட் டெட்ஸ் ரிசர்வ். பேட் டெட்ஸ் ரிசர்வ் அப்படின்னா ப்ரொவிஷன், ஓல்டு ப்ரொவிஷன், போன வருஷத்துக்கான ரிசர்வ் அப்படின்னு அர்த்தம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் வந்து ஒரு 1/1/2014, 1 ஜனவரி 2014 இருக்கக்கூடியது. அப்போ லாஸ்ட் இயருக்கான ப்ரொவிஷன் இது வந்து ஒரு 1,400 வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன், பேங்க் சார்ஜஸ், கோல், ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பில்ஸ் ரிசீவபிள், ஜெனரல் எக்ஸ்பென்சஸ், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், ஸ்டாக் ஆன் 1/1/2014, அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு அர்த்தம். ஃபயர் இன்சூரன்ஸு, கேஷ் அட் பேங்க்கு, கேஷ் இன் ஹேண்டு, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், ஜெனரல் ரிசர்வ். ஸோ அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க, அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், சார்ஜ் டிப்ரிசியேஷன் ஆன் பில்டிங். ஸோ பில்டிங் வந்து நம்ம கிட்ட கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. பில்டிங்கோட வேல்யூலேருந்து 2.5% வந்து டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆன் மெஷினரி அட் 10%, மெஷினோட வேல்யூலேருந்து 10% வந்து டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சு கழிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆன் ஃபர்னிச்சர் அட் 10%, ஃபர்னிச்சரோட வேல்யூலேருந்து 10% வந்து டிப்ரிசியேஷன் கழிக்க சொல்லியிருக்கிறாங்க. மேக் ஏ ரிசர்வ் ஆஃப் 5% ஆன் டிபெஞ்சஸ் ஃபார் பேட் டெட்ஸ். ஸோ இந்த வருஷத்துக்கான சண்டே டேட்டாஸில் ஒரு 5% வந்து நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் வந்து கழிச்சு அதை கண்டுபிடிச்சு கழிக்கணும். அடுத்தது கேரி ஃபார்வர்ட் த ஃபாலோயிங் அன்எக்ஸ்பயர்ட் அமௌண்ட். அன்எக்ஸ்பயர்ட் அப்படின்னா இன்னும் அந்த கணக்கில் அது முடியலன்னு அர்த்தம். அதில் ஃபயர் இன்சூரன்ஸு. ஸோ ஃபயர் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் ப்ரீபெய்டு ப்ரீமியம். அட்வான்ஸாக பே பண்ணிட்டாங்க, இப்போ ப்ரீபெய்டு எக்ஸ்பெண்டிச்சர் அதை கழிச்சு காமிக்கிற மாதிரி இருக்கும். ப்ரொவைட் ஃபார் லயபிலிட்டிஸ் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்னு அர்த்தம். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து ஒரு 3,200, சேலரிஸ் வந்து ஒரு 500, அதாவது அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. அதுக்கு அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் ரேட்ஸ் வந்து ஒரு 200 இருக்கு. இந்த வேல்யூ ஆஃப் ஸ்டாக் ஆன் 31st 12 2014, வருஷத்தோட கடைசியில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இது வந்து திஸ் இஸ் கால்டு க்ளோசிங் ஸ்டாக்கு. அதோட வேல்யூ வந்து ஒரு 30,000 ரூபா இருக்கு. ஸோ இப்போ இதுதான் வந்து கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம். ஸோ எப்பவுமே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்குன்னு தனியாக நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட்டுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கிரியேட் பண்ணிப்போம். சீரியல் நம்பர், அதாவது நோட் நம்பர் இதை மென்ஷன் பண்ணிக்கிறதுக்கான காலம். அடுத்தது பர்டிகுலர்ஸ், ஒவ்வொரு நோட் நம்பருக்கும் நம்ம தலைப்பு கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் காலம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நோட் நம்பர் ஒன் வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம். இது கீழே வந்து கொஸ்டின்ல வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ கொஸ்டின்ல வந்து சேல்ஸ் ஒரு 80,000 கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் ரிட்டர்ன் ஒரு 1,700 இருக்கு. இந்த சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து சேல்ஸோட வேல்யூல இருந்து நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நெட் சேல்ஸ் வந்து கிடைக்கும். அதை எடுத்துட்டு போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ கொஸ்டின்ல வந்து சேல்ஸ் 80,000, சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து 1,700 கழிச்சிட்டோம். ரிமைனிங் வந்து நெட் சேல்ஸ் வந்து 78,300. இதுதான் நோட் நம்பர் ஒன்னுக்கான டோட்டல். அதையே நம்ம டோட்டலாக வந்து மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது நோட் நம்பர் 2, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு தலைப்பு கொடுத்துக்கலாம்.
இதில் வந்து கொஸ்டினில் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கில் பர்ச்சேஸ் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கேரேஜ் இன்வர்ட் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதாவது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அடுத்தது லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்ம கழிச்சுக்கணும். ஸோ அப்போ கேரேஜ் இன்வர்ட் அப்படின்றது ரிலேட்டட் டு த குட்ஸ், அதனால அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். உள்தூக்கு கூலி அப்படி சொல்லுவாங்க. ஸோ ரா மெட்டீரியல் வந்து குடோனுக்கு கொண்டு வராங்க வெளியில இருந்து, அதனால இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். பட் இடையில பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கிறதுனால அதை ஒரிஜினல் பர்ச்சேஸ் வேல்யூலேருந்து நம்ம கழிச்சோம்னா நெட் பர்ச்சேஸ் என்ன வருதோ அதுதான் நம்ம ஆட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஸ்டின்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வருவோம். இப்போ பர்ச்சேசஸ் ஒரு 50,000 இருக்கு. அடுத்தது வந்து ஓப்பனிங் ஸ்டாக் இது ஒரு 25,000 இருக்கு, அதை எடுத்துப்போம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஒரு 3,400 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ல இருக்கும், அங்கிருந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் த வேல்யூ ஆஃப் ஸ்டாக் ஆன் 31/12/2014 ஒரு 30,000 இருக்கிறது. இது வந்து க்ளோசிங் ஸ்டாக், இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கிறதுனால அதை நம்ம பர்டிகுலர்ஸ் காலத்தில் கழிச்சுப்போம். பர்ச்சேஸ் வந்து நெட் கிராஸ் பர்ச்சேஸ் வந்து 50,000, அதில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கழிச்சிட்டோம் 3,400 அப்படின்னா ரிமைனிங் 46,600 வந்து நெட் பர்ச்சேஸ். அந்த நெட் பர்ச்சேஸ் தான் ஓப்பனிங் ஸ்டாக்ல ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்ல கேரேஜ் இன்வெர்ட்னு ஒன்று இருக்கும். நம்ம கிட்ட கேரேஜ் இன்வெர்ட் வந்து ஒரு 2,300 இருக்கு, அதை நம்ம எடுத்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 73,900 வரும். நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக் போஸ்ட்ல இருந்து நம்ம எடுத்தோம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்து, அது ஒரு 30,000. இதை வந்து நம்ம லெஸ் பண்ணிப்போம். க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வரக்கூடியது வந்து 43,900. தட் இஸ் கால்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. நோட் நம்பர் 2க்கான டோட்டல். அடுத்தது நோட் நம்பர் த்ரீக்கு வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு தலைப்பு கொடுத்துக்கலாம். இது கீழே வந்து வேஜஸ் அண்ட் சேலரி. ஸோ கொஸ்டின்ல வந்து அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், சேலரிஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட டீடைல்ஸ் எல்லாமே நம்ம போயிட்டு கொஸ்டின்ல பார்ப்போம். நம்ம கிட்ட வந்து வேஜஸ் ஒரு 21,400 இருக்கு, சேலரிஸ் வந்து ஒரு 4,600 இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ப்ரொவைட் ஃபார் லயபிலிட்டிஸ் அப்படின்னாலும் அவுட்ஸ்டாண்டிங்னாலும் ஒன்று தான், அது கொடுக்கப்பட வேண்டியதுன்னு அர்த்தம். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் ஒரு 3,200, சேலரிஸ் வந்து ஒரு 500 அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரேட்ஸ் வந்து ஒரு 200 இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ இங்கே ஜஸ்ட் வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சரில் வேஜஸ் அண்ட் சேலரியோட டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்துப்போம். அவுட்ஸ்டாண்டிங் ரேட் வந்து அதர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு அனுப்பிட்டு போயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வேஜஸ் வந்து கொஸ்டினில் 21,400 இருக்கும் ட்ரையல் பேலன்ஸில். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறது வந்து 3,200, அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 24,600. அடுத்தது சேலரிஸ் 4,600 ட்ரையல் பேலன்ஸில் இருக்குது. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் வந்து ஒரு 500 இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ணிப்போம். 5,100. அப்போ டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 29,700 வருது. தட் இஸ் நோட் நம்பர் 3க்கான டோட்டல். இப்போ நோட் நம்பர் 4 டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ் தலைப்பு கொடுத்துக்கலாம். இதில் வந்து எந்தெந்த ஃபிக்ஸட் அசட்டுக்கெல்லாம் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறோமோ அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கணும். இன்கேஸ் இன்டான்ஜிபிள் அசட்ஸ் லைக் குட்வில் இதுக்கெல்லாம் ரிட்டர்ன் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னாலும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ பில்டிங்க்கு வந்து டிப்ரிசியேஷன் கொடுத்துருப்பாங்க. மெஷினரி, ஃபர்னிச்சர் இதுக்கெல்லாம் டிப்ரிசியேஷன் டீடைல்ஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு தடவை போயிட்டு நம்ம கொஸ்டினில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம 1 by 1 ட்ரையல் பேலன்ஸில் எதெல்லாம் டிப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் எவ்வளோ, நெக்ஸ்ட் வந்து இது ஃபிக்ஸட் அசட்டுக்கான ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கலாம். இப்போ கொஸ்டினில் வந்து லேண்டுக்கு வந்து எதுவும் நம்ம இது பண்ணல. லேண்டை பொறுத்த வரைக்கும் டிப்ரிசியேஷன் வராது, ஏன்னா அது வந்து அப்ரிசியேஷன், லேண்டோட வேல்யூக்கு டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் பில்டிங்க்கெலாம் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கலாம். பில்டிங் 25,000, மெஷினரி 15,000, ஃபர்னிச்சர் வந்து ஒரு 3,200. இது மூணுத்தையும் நம்ம எடுத்துப்போம். இப்போ கொஸ்டின்ல வந்து சொல்லியிருப்பாங்க பாருங்க, பில்டிங்க்கு வந்து 2.5% டிப்ரிசியேஷனுக்கு எடுக்கணும், மிஷினருக்கு 10% எடுத்துக்கணும், ஃபர்னிச்சருக்கு 10% எடுக்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத அங்கே போயிட்டு பார்க்கலாம். இப்போ கொஸ்டின்ல வந்து பில்டிங்கோட ஒரிஜினல் ரேட் வந்து 25,000, அதில் 2.5% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 625 ரூபா வரும். அதை எடுத்துட்டு வந்து நம்ம இங்கே வந்து வெறும் டிப்ரிசியேஷன் எவ்வளோ கண்டுபிடிக்கிறோமோ அதை மட்டும்தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டேட்டா, அதனால இங்கே வந்து வரக்கூடிய லாஸ் மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெஷினோட ஒரிஜினல் ரேட் வந்து 15,000, அதில் 10% வந்து டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறோம், 1,500 வருது. அடுத்தது டிப்ரிசியேஷன் அண்ட் ஃபர்னிச்சரோட ஒரிஜினல் ரேட்டு 3,200, அதில் 10% டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறோம், 320. அப்போ டோட்டலாக ஆட் பண்ணும்போது நமக்கு 2,445 வருது. இது நோட் நம்பர் 4க்கான டோட்டல். அடுத்தது நோட் நம்பர் 5 என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம்.
நோட் நம்பர் 5 வந்து அதர் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு தலைப்பு கொடுத்துக்கலாம். கொஸ்டின் வந்து பேங்க் சார்ஜஸ், கோல் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ரேட் அண்ட் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அவுட்ஸ்டாண்டிங் ரேட் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஜெனரல் எக்ஸ்பென்சஸ், ஃபயர் இன்சூரன்ஸ் கொஸ்டினில் இருக்கும். ப்ரீபெய்டு இன்சூரன்ஸும் கொஸ்டின் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு அடுத்தது பேட் டெட்ஸ் ரிசர்வ், லாஸ்ட் இயரோட பேட் டெட்ஸ் ரிசர்வ் வந்து கொஸ்டினில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு தடவை இப்போ கொஸ்டினில் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ கொஸ்டின்ல பேங்க் சார்ஜஸ், கோல் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். அதுக்கப்புறமேட்டு ஜெனரல் எக்ஸ்பென்சஸ்னு ஒரு டீடைல்ஸ் 1900 கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஃபயர் இன்சூரன்ஸ் ஒரு 400 கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம எடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது பேட் டெட்ஸ் ரிசர்வ் 1/1/2014 1400. இது வந்து ஓல்டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். அப்போ 1400 அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சண்டே டேட்டாஸும் நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், ஒரு 42,800. ஏன்னா நியூ ப்ரொவிஷன் கண்டுபிடிச்சு கழிக்கிறதுக்கு. அப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நியூ ப்ரொவிஷன் சண்டே டேட்டா கண்டுபிடிக்கிறது 5% கொடுத்துருக்குறாங்க, அதை எடுத்துப்போம். இங்கே வந்து கேரி ஃபார்வர்டு த ஃபாலோயிங் அன்எக்ஸ்பயர்ட் அமௌண்ட் அப்படின்னா, அன்எக்ஸ்பயர்ட் அமௌண்ட் அப்படின்றதுக்கு பேர் வந்து ப்ரீபெய்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு அர்த்தம். ஃபயர் இன்சூரன்ஸ் நம்மகிட்ட இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லேருந்து இந்த ப்ரீபெய்டு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்ம 120 கழிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ரேட்ஸ் வந்து ஒரு 200 கொடுத்துருப்பாங்க, ப்ரொவைட் ஃபார் லயபிலிட்டிஸ். அப்போ ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸில் வந்து இதை வந்து அவுட்ஸ்டாண்டிங் ரேட்டாக கன்சிடர் பண்ணி நம்ம இதை ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம கொஸ்டினில் பார்த்த மாதிரி பேங்க் சார்ஜஸ் கோலுக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஜஸ்ட் எடுத்துகிட்டு வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸில் 800 கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அவுட்ஸ்டாண்டிங் ரேட் வந்து 200 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1000. ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் எந்த பிரச்சனையும் இல்லை, எடுத்துகிட்டு வந்து நம்ம ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணியாச்சு. ஃபயர் இன்சூரன்ஸ் ஒரு 400 ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் வந்து ஒரு 120 ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ், சண்டே டேட்டாஸோட ஒரிஜினல் ரேட் வந்து 42,800. அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 5% வந்து பேட் டெட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போது 2,140 வரும். தட் இஸ் நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். அதுக்கடுத்தது கொஸ்டின்ல ட்ரையல் பேலன்ஸில் பேட் டெட்ஸ் ரிசர்வ் 1/1/2014 கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஓல்டு ப்ரொவிஷன். அப்போ இந்த ஓல்டு ப்ரொவிஷனை வந்து நம்ம கழிச்சுக்கிறோம். அப்போ 2,140லேருந்து ஓல்டு ப்ரொவிஷன் 1,400 கழிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 740 பேலன்ஸ் இருக்கிறது நம்ம ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 4,720 வருது. இதையே நம்ம அதர் எக்ஸ்பெண்டிச்சர் டோட்டலாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட் ஃபார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் ஏபிசி கம்பெனி லிமிடெட் ஃபார் த இயர் ended 31/12/2014. இதை நம்ம கிரியேட் பண்ணிப்போம். இப்போ இதுக்கும் அதே மாதிரி சேம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வைஸில் தான் இருக்கணும். பர்டிகுலர்ஸ் காலம், நோட் நம்பர் காலம் அண்ட் ருபீஸ் காலம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நோட் நம்பர் காலத்தில் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்க 5 நோட்ஸோட அந்த சீரியல் நம்பரை நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அந்த 5 நோட்ஸோட டோட்டல் நம்ம என்னதெல்லாம் டோட்டல் பண்ணியிருக்கிறோமோ அது எல்லாத்தையும் இங்கே வந்து ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே பர்டிகுலர்ஸ் காலத்தில் ஒவ்வொரு சீரியல் நம்பருக்கும் ஒவ்வொரு நோட் நம்பருக்கும் நம்ம தலைப்பு கொடுத்துருப்போம். அதோட தலைப்பு தான் இங்கே எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரெவன்யூ கேட்டகரியில் எடுத்துக்கலாம். அதில் வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நோட் நம்பர் 1 வரும். அதர் இன்கம் கேட்டகரிஸில் நம்ம எடுப்போம். பட் இந்த கொஸ்டினில் எந்த டேட்டாவும் அதர் இன்கம் சார்ந்த எந்த ஒரு டேட்டாவும் இல்லாதனால ஜஸ்ட் டேஷ் போட்டுக்கலாம். அப்போ டோட்டல் ரெவன்யூ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து நோட் நம்பர் 2, 3, 4, 5 அதோடைய சீரியல் நம்பர், ஹெட்டிங்ஸு, டோட்டல் எல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் நம்ம நோட் நம்பர்லேருந்து எப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்து நோட் நம்பர் 1 ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ரெவன்யூக்கு எடுத்துப்போம். இதுக்கான டோட்டல் 78,300. நெக்ஸ்ட் நோட் நம்பர் 2 அதுக்கான தலைப்பு டோட்டல். நோட் நம்பர் 3 அதுக்கான தலைப்பு டோட்டல். அடுத்தது நோட் நம்பர் 4 அதுக்கான தலைப்பு டோட்டல், இதெல்லாத்தையும் எடுத்துப்போம். நோட் நம்பர் 5 அதுக்கான தலைப்பு அதர் எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கான டோட்டல் வந்து 4,720, அதையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4,720 ருபீஸ் வந்து நோட் நம்பர் 5க்கான டோட்டலாக நம்ம எடுத்துப்போம். இப்போ நோட் நம்பர் 1 அதர் இன்கம் எதுவும் இல்லை, டேஷ், அதனால நம்ம இதையே நம்ம டோட்டல் ஏவாக நம்ம எடுத்துப்போம்.
அடுத்தது எக்ஸ்பெண்டிச்சரில் நோட் நம்பர் 2, நோட் நம்பர் 3, நோட் நம்பர் 4, நோட் நம்பர் 5. இடையில நம்ம ஏதாவது ஒரு நோட் வந்து நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல விட்டுட்டோம் அப்படின்னா இதை போடணுன்ற அவசியம் கிடையாது. ஃபினான்ஸ் காஸ்ட்டு ஜஸ்ட் டம்மியாகவும் நம்ம இருக்கக்கூடிய டேட்டாக்கு இல்லைனா அப்படின்னாலும் as per the ஃபார்மேட் அதை டம்மி ஆக்கிட்டும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 80,765, டோட்டல் ரெவன்யூ வந்து 78,300 ரூபா. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெவன்யூ விட அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து லாஸு. அப்போ நமக்கு வந்து மைனஸில் வரும். அது இந்த இடத்துல மைனஸில் மென்ஷன் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம 2,465 லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்போம். ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது, ரெவன்யூ கம்மியாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து கம்பெனியில் வந்து லாஸ், நெட் லாஸ் வந்து வந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட் ஃபார் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ பேலன்ஸ் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதுக்கு தனியாக நோட்ஸ் டு அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதுக்கு சீரியல் நம்பர்லாம் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஜஸ்ட் நம்மளே திருப்பி என்ன பண்ணிக்கலாம், சீரியல் நம்பர் 1, 2, 3ன்னு இந்த நம்பர்லாம் நம்மளே கொடுக்க வேண்டியது தான். பட் தலைப்பு வந்து மாறாது. ஸோ இந்த நம்பர் நோட் நம்பர்லாம் வந்து நம்மளே அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி தான். இதுக்கும் அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்டுக்கும் நம்ம சீரியல் நம்பர் 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிப்போம். அப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு நோட் நம்பர் 1 ஷேர் கேபிட்டல்னு தலைப்பு கொடுத்துக்கலாம். கொஸ்டினில் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க. கால்ஸ் இன் அரியர் இருக்கும். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொஸ்டின்ல இருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து மென்ஷன் பண்ணுவோம். இப்போ கொஸ்டினில் வந்து ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. டபுள் அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். நமக்கு தேவை சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் மட்டும்தான். இந்த 1 லேக் எடுத்துக்கலாம். கால்ஸ் இன் அரியர் வந்து ஒரு 6,400, இதை நம்ம எடுத்துப்போம். அப்போது ஷேர் கேபிட்டல் கீழே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஒரு 1 லேக் இருக்குது. கால்ஸ் இன் அரியர் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கழிச்சுக்கணும். ஏன்னா அந்த அமௌண்ட் வரலன்னு அர்த்தம், கால் மணி வந்து வரலன்னு அர்த்தம். அதனால நம்ம அதை கழிச்சிக்கலாம். இதே கால்ஸ் இன் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆட் பண்ணிப்போம், ஏன்னா அது முன்னாடி அமௌண்ட் வந்துருச்சுன்னு. ஸோ அப்போ கால்ஸ் இன் அரியர் கால் எல்லாத்தையும் கழிச்சிக்கிட்டு ரிமைனிங் வர்றது வந்து 93,600 வரும். இது நோட் நம்பர் 1க்கான டோட்டல், அதை அப்படியே மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 2 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு தலைப்பு கொடுத்துருப்போம். கொஸ்டினில் ஜெனரல் ரிசர்வ், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்லாம் இருக்கும். அடுத்தது வந்து இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய லாஸை நம்ம வந்து கழிச்சு காமிச்சுப்போம். இப்போ நம்மக்கிட்ட செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஒரு 6,000 இருக்கும். ஜெனரல் ரிசர்வ் வந்து ஒரு 24,000 இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இங்கே நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நோட்ஸ் டு அக்கௌண்ட் செகண்ட் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் ஜெனரல் ரிசர்வ், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஆட் பண்ணியாச்சு. நமக்கு வந்து 30,000 வருது. ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடிய நெட் லாஸ் வந்து ஒரு 2,465 வந்து இருக்கும். ஸோ கரண்ட் இயர் நெட் லாஸ் வந்து ஒரு 2,465 நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து 27,535. இது நோட் நம்பர் 2க்கான டோட்டலாக எடுத்துப்போம். அடுத்தது நோட் நம்பர் 3 என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ நோட் நம்பர் 3 வந்து பார்க்கலாம். நோட் நம்பர் 3க்கு வந்து ட்ரேட் பேயபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைப்பு கொடுத்துப்போம். ட்ரேட் பேயபிளை பொறுத்த வரைக்கும் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள் வந்து வரணும். கொஸ்டினில் வெறும் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதனால் அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது கொஸ்டினில் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து ஒரு 13,200 இருக்குது, அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ வெறும் 13,200 அதையும் நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 4 அதர் கரண்ட் லையபிலிட்டிஸ். இதில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ், அவுட்ஸ்டாண்டிங் ரேட், இதெல்லாம் கொஸ்டினில் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். எப்போவுமே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு என்ட்ரியும் போத் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் 2 தடவை வந்து இம்பேக்ட் அதோட என்ட்ரி வந்து வரும். ஸோ அதனால் நம்ம திரும்பவும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணுவோம். அப்போ கொஸ்டினில் நம்ம கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொவைட் ஃபார் லையபிலிட்டிஸ் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்னு அர்த்தம். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் ஒரு 3,200, அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் ஒரு 500, அவுட்ஸ்டாண்டிங் ரேட் வந்து ஒரு 200, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ நோட் நம்பர் 4 எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியாச்சு. அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ், அவுட்ஸ்டாண்டிங் ரேட் எல்லாத்தையும். ஸோ டோட்டல் பண்ணும்போது நமக்கு 3,900 வருது. ஸோ இது நோட் நம்பர் 4க்கான டோட்டலாக நம்ம எடுத்துப்போம். அடுத்தது நோட் நம்பர் 5. இதுக்கு வந்து டேஞ்சபிள் அசெட்னு சொல்லிட்டு நம்ம தலைப்பு கொடுத்துக்கலாம். கொஸ்டினில் வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. டேஞ்சபிள் ஃபிக்ஸட் அசெட்ஸ், லேண்டு கொடுத்துருப்பாங்க. லேண்டுக்கு வந்து டிப்ரிஷியேஷன் வராது. பட் பில்டிங்ஸு, மிஷினரி, ஃபர்னிச்சர் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வேல்யூ இருக்கும் ட்ரையல் பேலன்ஸில். நெக்ஸ்ட் வந்து அதுக்கான ரெஸ்பெக்டிவ் டிப்ரிஷியேஷன் பர்சன்டேஜும் கொடுத்துருப்பாங்க. அந்த டிப்ரிஷியேஷன் எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டில் அந்த டிப்ரிஷியேஷன் அமௌண்ட்டை லாஸாக கன்சிடர் பண்ணி கழிச்சு காமிப்போம். இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஸ்டின்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம்.
இப்போ கொஸ்டின்ல லேண்ட், பில்டிங், மெஷினரி, ஃபர்னிச்சர் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துப்போம். அடுத்தது வந்து பில்டிங் பர்சன்டேஜ் 2.5% டிப்ரிசியேஷன், மெஷினரி 10% டிப்ரிசியேஷன், ஃபர்னிச்சர் 10% டிப்ரிசியேஷன் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அங்கே அப்ளை பண்ணுவோம். இப்போ லேண்ட் வந்து ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட்ஸ் தான். அதுக்கு வந்து டிப்ரிசியேஷன் கிடையாது. ஏன்னா லேண்டை பொறுத்த வரைக்கும் வேல்யூ அப்ரிஷியேட் தான் ஆகும். அதனால அதை டைரெக்டாக அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். பில்டிங்கோட ஒரிஜினல் ரேட்டு 25,000, அதில் 2.5% டிப்ரிசியேஷன் அதை கழிச்சோம்னா 625 ரூபா போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 24,375 வருது. மெஷினரியோட ஒரிஜினல் ரேட்டு 15,000, அதில் 10% நம்ம டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சோம்னா 1,500 வரும். அப்போ 15,000ல் 1,500 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 13,500. அடுத்தது ஃபர்னிச்சர், அதோட ஒரிஜினல் ரேட் வந்து 3,200. ஸோ அதில் 10% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 320 வந்து வரும். அப்போ அதை கழிச்சிட்டோம்னா நமக்கு 2,880. அப்போ டோட்டலாக ஆட் பண்ணும்போது டோட்டல் டேஞ்சபிள் அசெட்ஸ் வந்து ஒரு 50,755 வந்து வருது. இது நோட் நம்பர் 5க்கான டோட்டல். அடுத்தது நோட் நம்பர் 6. இதுக்கு வந்து ட்ரேட் ரிசீவபிள் தலைப்பு கொடுத்துக்கலாம். இது கீழே வந்து பில்ஸ் ரிசீவபிள், சண்டே டேட்டாஸ் 2 பேரும் வருவாங்க. இதில் சண்டே டேட்டாஸில் நியூ ப்ரொவிஷன் நம்ம கிட்ட கொஸ்டினில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இருக்கும் ஒரு 5%. அதை நம்ம கழிச்சு காமிச்சிட்டு நெட் சண்டே டேட்டாஸை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அவுட்டர் காலத்தில் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத ஒரு தடவை போயிட்டு பார்த்துக்கலாம். இப்போ பில்ஸ் ரிசீவபிள் வந்து ஒரு 1,200 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சண்டே டேட்டாஸ் வந்து ஒரு 42,800 இருக்கு. இதை நம்ம எடுத்துப்போம். அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் மேக் ஏ ரிசர்வ் ஆஃப் 5% அண்ட் டிபெஞ்சர்ஸ் ஃபார் பேட் டெட்ஸ். ஒரு 5% வந்து சண்டே டேட்டாஸ்ல இருந்து பேட் டெட்ஸுக்கு வந்து கண்டுபிடிச்சு அதை கழிக்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத அங்கே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிளில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதை அப்படியே மென்ஷன் பண்ணிப்போம். சண்டே டேட்டாஸ் வந்து 42,800. அதில் நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் வந்து 5%. அதை கண்டுபிடிச்சோம்னா 2,140 ரூபா வரும். அப்போ 42,800ல் 2,140 கழிச்சோம்னா ரிமைனிங் வந்து 40,660. அப்போ பில்ஸ் ரிசீவபிள் இதையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 41,860. அப்போ நோட் நம்பர் 6க்கான தலைப்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நோட் நம்பர் 7, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட். கொஸ்டினில் வந்து கேஷ் இன் அண்ட் கேஷ் அட் பேங்க் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நோட் நம்பர் 8 வந்து அதர் கரண்ட் அசெட்ஸ். அதாவது கொஸ்டினில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் வந்து ஒரு 120 ருபீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஸ்டினில் எங்கே இருக்குது அப்படின்றத எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணுவோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து கொஸ்டினில் வந்து கேஷ் அட் பேங்க்கு, கேஷ் இன் ஹேண்ட் இதெல்லாம் இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து கேரி ஃபார்வர்ட் த ஃபாலோயிங் அன்எக்ஸ்பயர்டு அமௌண்ட். ஃபயர் இன்சூரன்ஸ் வந்து ஒரு 120, அதாவது ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ நோட் நம்பர் 7க்கான டோட்டல் வந்து 15,500. நோட் நம்பர் 8க்கு அதர் கரண்ட் அசட்டுக்கான டோட்டல் வந்து ஒரு 120. அதுக்கு அடுத்தது இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம நோட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏபிசி கம்பெனி லிமிடெட் as on 31/12/2014 கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஸ்டேட்மெண்ட் வைஸில் இருக்கணும். பர்டிகுலர்ஸ் நோட் நம்பர் ருபீஸ். ஸோ இதுக்கும் அதேமாதிரி நோட் நம்பர் அப்படின்னும் போது பேலன்ஸ் ஷீட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய நோட்ஸ் டு அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். அப்போ அதில் வந்து நோட் நம்பர் எது இதெல்லாம் வருது, நம்ம சீரியல் நம்பர் போட்டுருக்கிறோமோ அதெல்லாம் நோட் நம்பர் காலத்தில் வந்துடும். ஸோ ஒவ்வொரு சீரியல் நம்பருக்கும் நம்ம தலைப்பு கொடுத்துருப்போம். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பர்டிகுலர்ஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நோட்டுக்கும் நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த டோட்டல் எல்லாத்தையும் ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு தலைப்பு கொடுத்துப்போம். ஸோ அது கீழே வந்து ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் அப்படின்னு தலைப்பு கொடுத்துக்கலாம். அது கீழே வந்து நோட் நம்பர் 1, 2 நோட் நம்பர் 1 அண்ட் 2 இதோட டீட்டெயில்ஸ் வந்து வரும். அடுத்தது நோட் நம்பர் 2 நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம கிட்ட நோட்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணல, அதுமாதிரி கொஸ்டின்லையும் இல்லை, அதனால அது ஜஸ்ட் டேஷ்னு போட்டுக்கலாம். நோட் நம்பர் 3 கரண்ட் லயபிலிட்டிஸ் தலைப்பு கொடுத்துப்போம். இதில் வந்து ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொஸ்டினில் இல்லை, அதனால ஜஸ்ட் டேஷ் போட்டாச்சு. நோட் நம்பர் 3யோட டீட்டெயில்ஸ் ட்ரேட் பேயபிள் அதோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் இருக்காது, அதனால ஜஸ்ட் டேஷ் போட்டுப்போம். இதில் நம்ம டேஷ் போட்டு தான் காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட அந்த டீட்டெயில்ஸ் இல்லைனாலும் ஜஸ்ட் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் நோட் நம்பர் 4க்கான டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் நமக்கு நோட்ஸ் டு அக்கௌண்ட் ஃபார் பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு தடவை போயிட்டு பார்த்துப்போம். இப்போ நம்ம நோட்ஸ் அக்கௌண்ட் ஆன் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நோட் நம்பர் 1 இதை எடுத்துக்கலாம். நோட் நம்பர் 2 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் இதை எடுத்துப்போம்.
அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு டீட்டெயில்ஸ்க்கும் நோட் நம்பர் 3, 4 இதெல்லாம் நம்ம எடுத்துப்போம். இதெல்லாம் லயபிலிட்டிஸ்க்கு வர வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ். அப்போ நோட் நம்பர் 1, 2, 3, 4 வரைக்கும் லயபிலிட்டிஸ்க்கு வர வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கான டோட்டல் எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. நம்ம டோட்டல் பண்ணி பார்க்கும்போது 1,38,235 வந்து வருது. அடுத்தது வந்து ரோமன் லெட்டர் 2 அசட்டுக்கும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம நோட் நம்பர்ஸ் எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறோமோ அதோட டோட்டல்ஸ் எல்லாத்தையும் இங்கே வந்துடும், நோட் நம்பர் இங்கே வந்துடும். ஸோ அதுக்கு என்ன தலைப்பு கொடுத்தோமோ அது வந்து இங்கே பர்டிகுலர்ஸ் காலத்தில் வந்துடும். அசட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நோட் நம்பர் 5 வரும், நோட் நம்பர் 6, 7, 8 இதெல்லாமே வந்துடும். பட் அதை அப்படி டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஹெட்டிங் கொடுக்கணும், நான் கரண்ட் அசட், அது கீழே ஃபிக்ஸட் அசட்னு தலைப்பு கொடுக்கணும். டேஞ்சபிள் அசட்டுக்கான டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டேஞ்சபிள் கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதோட டீடைல்ஸ்லாம் இல்லை. ஸோ நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வேணா டேஷ் போட்டுக்கலாம் ஞாபகம் இருக்குன்னா, இல்லைன்னா அதை எல்லாத்தையும் அப்படி விட்டுருவோம். அதுக்கு அடுத்தது கரண்ட் அசெட்னு இன்னொரு தலைப்பு கொடுத்துக்கலாம். அது கீழே வந்து நோட் நம்பர் 6ஓட டீடைல்ஸ், 7, 8ஓட டீடைல்ஸ் வந்து வரும். இன்வென்ட்ரிஸ் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. இன்வென்ட்ரிஸ் அப்படின்னாலும் க்ளோசிங் ஸ்டாக்னாலும் ஒன்று தான். ஸோ அதை நம்ம தனியாக எடுத்துகிட்டு வந்து கொஸ்டின்லேருந்து எடுத்துகிட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னா நோட் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னா இது பண்ணுவோம். பட் இந்த சம்மில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுனால அது தனியாக எடுத்துகிட்டு வந்து நம்ம காமிப்போம். அப்போ நோட் நம்பர் 5 டேஞ்சபிள் அசெட் டோட்டல், அதுக்கடுத்து நோட் நம்பர் 6 ட்ரேட் ரிசீவபிள் டோட்டல், நோட் நம்பர் 7 கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அதுக்கான டோட்டல். அடுத்தது வந்து அதர் கரண்ட் அசெட்டு, அதுக்கான டோட்டல் வந்து நம்ம எடுத்துப்போம். அடுத்தது வந்து க்ளோசிங் ஸ்டாக், த வேல்யூ ஆஃப் ஸ்டாக், இது ஒரு 30,000, அதையும் நம்ம எடுத்துப்போம். இப்போ எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியாச்சு. 5, 6, 7, 8 எல்லாமே அசட்டுக்கு சேர வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். நமக்கு 1,38,235 வந்துருச்சு. அப்போ நம்ம போட்ட சம்மு கரெக்டு. டோட்டல் லயபிலிட்டியும் 1,38,235, டோட்டல் அசட்டும் 1,38,235. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.